வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 51 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கல்லூரி வளாக கட்டிடங்கள் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்ற உத்தரவு ரத்து. டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. முதல் முறை வங்கிக் கடன் பெறுவதற்கு சிவில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை, ஒன்றிய அரசு விளக்கம். மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள். அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டுள்ள இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதழியல் நிறுவனத்தில் 2025-2026 கல்வியாண்டு முதல் இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் அச்சு, தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளில் பணிபுரிய வாய்ப்பு அளிக்கும் வகையில் பாடத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பயிற்றுவிக்கப்படும் வகையில் பாடத்திட்டமும் இதழியல் கல்வி நிறுவனத்தில் இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியும் வழங்குகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மூலம் தேர்வான 89 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். மேலும் தலைமை செயலகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் கல்லூரி, அழகப்பா பல்கலைக்கழகம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆகியவற்றில் 51 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள், தேர்வுக்கூடம், ஆய்வக கட்டிடங்கள், புத்தாக்க வளர் மையம் போன்ற பல்வேறு கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்று தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் PAMA பட்டப்படிப்பு சான்றிதழ் குறித்து ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 2016 ஆண்டில் கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து அப்போதைய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு சான்றிதழ்களை செய்தியாளர்கள் முன்னிலையில் வெளியிட்டார். இதனிடையே ஆம் ஆத்மி நிர்வாகி நிரஜ் சர்மா RDI சட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு கல்வி சான்றிதழை கோரி டெல்லி பல்கலைக்கழகத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் இந்த மனு நிராகரிக்கப்பட்டது. இதை எதிர்த்து மத்திய தகவல் ஆணையத்தில் நிரஜ் சர்மா மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த அப்போதைய தகவல் ஆணையர் ஆச்சர்யுலு பிரதமர் மோடியின் கல்வி சான்றிதழை வழங்க டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து கடந்த 2017 ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் தகவல் ஆணையரின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இறுதி உத்தரவை தேதி குறிப்பிடாமல் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. முதல் முறை வங்கிக் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. வங்கிகளில் இருந்து தனிநபர் கடன், வாகன கடன், வீட்டுக்கடன், நகைக்கடன், வீடு உள்ளிட்ட பிற வங்கிக் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் அவசியமாகும். இதன் காரணமாக தனிநபரின் கடன் தகுதியை நிர்ணயிக்கும் சிபில் ஸ்கோர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகமாக இருந்தால் மட்டுமே வங்கிகள் கடன் வழங்குகின்றன. சிபில் ஸ்கோர் போதுமான அளவு இல்லாததால் பலர் கடன் பெற முடியாமல் அவதிப்படுகின்றனர். இந்நிலையில் முதல் முறை வங்கிக் கடன் பெறுவதற்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறுகையில், முதன்முறை வங்கிக் கடன் பெறும் நபர்களுக்கு சிபில் ஸ்கோர் 0 அல்லது குறைவாக இருக்கும் காரணத்தை காட்டி அவர்களுக்கு வங்கிக் கடன் மறுக்க கூடாது என தெரிவித்தார். அதே சமயம் முதன்முறை கடன் பெறுவோருக்கு சிபில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை என்றாலும் அவர்களது நடத்தை, பின்னணி மற்றும் திருப்பி செலுத்தும் ஆர்வத்தை வங்கிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாளையொட்டி அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்தில்
விஜயகாந்தின் நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகள், ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயகாந்த் எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏற்று அவரை போலவே வாழ்ந்தவர் எனவும் நிகழ்ச்சி தெரிவித்தார். இதனிடையே அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் உழைப்பையும் தமிழ் மக்களுக்கான சேவையையும் மரியாதையுடன் நினைவு கூறுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அதேபோல் உணர்ச்சிமிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரை ஆளுமை விஜயகாந்த் என அதிமுக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இவரை தொடர்ந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டுள்ள பதிவில், கடமை, நேசம், நேர்மை, போர்க்குணம் ஆகியவற்றின் உருவமாக திகழ்ந்தவர் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் நீங்கா நினைவில் வாழும் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வணக்கத்துடன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார். இப்போ 2011 தலைவர் இருந்தப்போ ஒரு மாநாடு நடத்தணும். அதுவும் ஜனவரி 9 மிகப்பெரிய வெற்றி மாநாடு. அதுக்கப்புறம் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக வந்தார். அதே மாதிரி தான் இந்த மாநாடும் 2026 அதே ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல இந்த மாநாடு நடக்கிறது. எனவே மக்களாலும் தெய்வத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநாடாக அந்த வெற்றி மாநாடு வருகின்ற 2026 தேர்தலுக்கான அச்சாரமாக, வெற்றிக்கான அச்சாரமாக நிச்சயம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மத்திய மேற்கு, அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் ஆகிய பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. பிரதமரை சிறை சென்றாலும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற வகையில் தனக்கு எதிராகவே ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார் என அமித்ஷா, பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் 30 நாட்கள் சிறை காவல் பெற்றால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற வகையில் பதவி பறிப்பு மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பதவி பறிப்பு மசோதாவில் பிரதமர் பதவியையும் மோடி சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டு பேசினார். அந்த வகையில் பிரதமர் சிறைக்கு சென்றாலும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தனக்கு எதிராகவே பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார் என அமித்ஷா தெரிவித்துள்ளார். सर्वस्पर्शीय सर्वसमावेशी विकास का मॉडल होता है. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளைஞரை கொலை செய்த வழக்கில் தாயார் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். உடையார்பாளையம் அருகே செட்டிக்குழிப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த அரும்புராஜ், சசிகலா தம்பதியின் மகன் அறிவழகன். இவரது மனைவி கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இறந்த நிலையில் தனது தாயார் சசிகலாவுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு மது போதையில் வீட்டிற்கு வந்த அறிவழகன் தனது தாயாருடன் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சசிகலா இது குறித்து உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சத்யராஜ், ராமநாதன், கோகுல்ராஜ், கண்ணகி, சிவா ஆகியோர் சசிகலாவின் வீட்டிற்கு சென்று அறிவழகனை கண்டித்தனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் 6 பேரும் சேர்ந்து தாக்கியதில் படுகாயமடைந்த அறிவழகன் உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அறிவழகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ மண்டியம்மன் கோவிலில் கரிசோறு படையல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் கருவாடு, முட்டை, கோழி, மீன் உள்ளிட்ட இறைச்சிகளை அம்மனுக்கு படையலாக வைத்து வழிபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நகர்மன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி துரை கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் கறி விருந்து, அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் பகுதியில் உள்ள விநாயகர் சிலை தயாரிப்பு மையத்தை கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா தலைமையில் ஆய்வு செய்தனர். அப்போது அரசு விதிமுறைகளுக்கு மாறாக விநாயகர் சிலை தயாரிக்க தடை செய்யப்பட்ட ரசாயன பவுடர் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் விநாயகர் சிலை தயாரிப்பு மையத்தை பூட்டி சீல் வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் நவக்கிரக சிலைகளை மர்ம நபர்கள் வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற சிலைகளை மீட்டனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஸ்ரீ நாக கருமாரியம்மன் கோவிலில் 47ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மன் புஷ்ப பல்லாக்கு வீதி உலா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை கோவில் வளாகத்தில் கோபூஜை, மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இந்த சிறப்பு பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மிஸ்டர் யூனிவர்ஸ் 2025 சர்வதேச அழகு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரமேஷ் பாபு 4வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். லக்னோவில் மிஸ்டர் யூனிவர்ஸ் 2025 சர்வதேச அழகு போட்டி கடந்த 7 நாட்களாக நடைபெற்றது. 25 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ரமேஷ் பாபு 4வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்தவர் முதன்முறையாக மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் பங்கேற்று 4வது இடத்தை பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி அருகே வான் குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் முதியவர் உயிரிழந்தார். மேலும் ஆட்டோ ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நத்தம் அருகே மணல் கொள்ளையில் ஈடுபட்ட ஜேசிபி மற்றும் டிப்பர் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் விஜய், முரளி ஆகிய இருவரையும் கைது செய்துள்ள நிலையில் லாரியின் உரிமையாளரான கந்திலி ஒன்றிய சேர்மனின் கணவர் திருமுருகன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூரில் செவிலியர் கல்லூரியில்
லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே உள்ளிட்ட பல படிப்புகளை படித்து முடித்தவர்களுக்கு பட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாநகராட்சியின் மேயர் சுஜாதா மற்றும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கலையரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகை அம்பிகா கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மனித நேயத்துடனும் அர்ப்பணிப்புடனும் சேவையாற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு AADUC தொழிற்சங்கத்துடன் இணைந்த தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் ஜனவரி மாதம் முதல் சுகாதார ஊதியம் வழங்காமல் நிலுவையில் உள்ள தொகுப்பூதியத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தினர். நெல் கொள்முதல் செய்த விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணம் கிடையாது என்ற வேளாண் துறை அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் மீனம்பநல்லூரில் விவசாயிகள் வயலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் எனவும் அனைத்து பாதிப்படைந்த விவசாயிகளுக்கும் நிவாரண தொகைகளை வழங்க வேண்டியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 74,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 9,305 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 74,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலை அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 131 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,31,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். தெற்கு காசாவில் உள்ள முக்கியமான மருத்துவமனையின் 4வது மாடியின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. முதன்முறையாக தாக்குதல் நடத்தியதில் மருத்துவமனை பலத்த சேதம் அடைந்தது. இந்நிலையில் மீட்பு குழுவினர் மீட்பு பணிக்காக வந்த நிலையில் மற்றொரு முறை வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு காசாவின் கான் யூனிஸில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை இதுவாகும். கடந்த 22 மாதங்களாக நடைபெற்று வரும் தாக்குதல் காரணமாக மருத்துவமனைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்ல முடியவில்லை. ஸ்டாஃப் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 51 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கல்லூரி வளாக கட்டிடங்கள் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்ற உத்தரவு ரத்து. டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. முதல் முறை வங்கிக் கடன் பெறுவதற்கு சிவில் ஸ்கோர் கட்டாயம் இல்லை. ஒன்றிய அரசு விளக்கம். மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் 73வது பிறந்த நாள். அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.